எப்படி இருக்காங்க? இப்ப எதுவும் சொல்ல முடியாது மேடம். ஆல்மோஸ்ட் அவங்க உடம்பு பூராவுமே சிவியரா பர்ன் ஆயிருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான். எங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்கோம். இதுக்கு மேல எல்லாமே கடவுள் கையில தாம்மா இருக்கு. என்னால யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனா, ஆனா இன்னைக்கு என்னால ஒரு உயிர் எரிஞ்சிருக்கு. கடவுளே, அவங்களை எப்படியாவது காப்பாத்திடுங்க. நேத்து வரைக்கும் நெருப்பா இருந்த கங்கா இன்னைக்கு அந்த நெருப்பாலையே தகிச்சுக்கிட்டு இருக்காளா? ஆமாப்பா, தீ குளிக்க வந்தவ பத்த வச்சுக்குவாளோ மாட்டாளோன்னு நானும் மங்காக்காவும் பயந்துகிட்டே இருந்தோம். நம்ம நல்ல நேரம் கடைசியில தன்னை தானே பத்த வச்சுக்கிட்டா. நல்லா எரிஞ்சாளா? பத்த வச்ச கற்பூரம் மாதிரி சும்மா தக 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 எரிஞ்சா. உழைப்பாளா? வாய்ப்பே இல்லப்பா. தான் கொடுத்த மனுவுக்கு பதில் வரலங்கிற ஆவேசத்துல அப்பாவி பொண்ணுறுத்தி தான் உடம்பு மேல மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்திக்கிட்டா. அவ செத்தா கலெக்டர் சும்மா இருப்பானா? அது எப்படிப்பா சும்மா விடுவாரு? ஏற்கனவே பிடிக்காத பொண்டாட்டி இப்ப கடமை வேற தவறிட்டா. என்னவா சொன்ன? கடமை தவறிட்டாளா? இல்ல, என் காசு கடமை தவற வச்சிருக்கு. கங்கா மட்டும் அந்த மனுவை பார்த்திருந்தா பதில் சொல்லி இருப்பா. நமக்கு மண்ணெண்ணைக்கு வேலை இல்லாம போயிருக்கும். நம்ம ஆள வந்தான் சரியான நேரத்துல கங்கா கிட்ட அந்த மனுவை காட்டாம மறைச்சிட்டாமா. பணத்தை சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லம்மா. அந்த பணத்தை வச்சு ஆளவந்தா மாதிரி ஆளுங்களை சம்பாதிக்கணும். ஆளவந்தானால அவ எரிஞ்சா, அவ எரிஞ்சதுனால கலெக்டர் இவளை எரிக்க போறான். கங்கா என்னதான் பதறிக்கிட்டு எரிஞ்சவளை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கே போனாலும் அவ செத்தா கங்காவுக்கு கல்லடிதாம்மா. இவ தொடர்பே வேண்டான்னு துண்டிச்சிட்டு போன செல்வக்கண்ண திரும்பவும் தஞ்சாவூருக்கே வரானே. கங்காவோட வாழ்க்கை எங்க புத்து குலுங்கிடுமோன்னு பயந்தம்மா. நல்ல காலம். செல்வக்கண்ணனுக்கு இடமாற்றம் மட்டும்தான் நடந்திருக்கு, மனமாற்றம் நடக்கலம்மா. பஞ்சம் நெருப்போம் பக்கத்துல இருக்கே, எங்க பத்திக்குமோன்னு பயந்தம்மா. நல்ல வேலை நடக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் செல்வக்கண்ண கங்காவை சப் கலெக்டரா தான் பாத்துக்கிட்டு இருக்கானே தவிர சம்சாரமா பார்க்கல, பழகல. அப்பா, தீ குளிச்சவள கங்கா கூடவே இருந்து கவனிச்சுக்கலாம். அவ கூட வேணா கங்கா இருக்கலாம், ஆனா கங்கா கூட அதிர்ஷ்டம் இல்லையே. எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. தீ குளிச்சவ செத்தா நான் தூண்டி விடுற ஆட்கள் கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி போய் போராட்டம் நடத்துவாங்க, ஒழிக ஒழிகன்னு கத்துவாங்க, பெரும் பிரச்சனை வரும். ஏற்கனவே ஆகாத பொண்டாட்டியால இந்த மாதிரி அவமானம் ஏற்பட்டா அந்த கலெக்டர் சும்மா இருப்பானா? அவனுக்கு ஆத்திரம் வராது, ஆத்திரம் வெறியா மாறும். கங்காவும் செல்வக்கண்ணனும் ஆளுக்கு ஒரு திசையில பிரிவாங்கம்மா. அப்பா, அந்த மாதிரி நடந்தா ஆயுசுக்கும் கங்கா வாழ வெட்டியதானே இருப்பா. ஆமாம்மா, ஒண்ணு தெரிஞ்சுக்க. பூனை வயித்துல எது பிறந்தாலும் அது எலியத்தான் பிடிக்கும். அதே மாதிரி நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த ஆயக்குடி குடும்பத்தட்டா அழிக்கும்மா, அழிக்கும். செல்வக்கண்ணன் மூலம் மனைவிங்கிற அந்தஸ்தை இழந்தவ ஐயா கொண்டாடுற சப் கலெக்டர் பதவியையும் இழக்க போறாமா. எவ்வளவு ஒருத்தி எரிஞ்ச பாவம் இவ வாழ்க்கைய சாம்பலாக்க போதுமா. சார், come in. நீங்க வர சொன்னதா பிஏ சொன்னாரு.
நான் இன்னும் இந்த மாவட்டத்துக்கு கலெக்டரா இருக்கேனா இல்லையா? இல்ல சொல்லுங்க, என்ன எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க? ஏன் எதுக்காக இந்த மாதிரி கேக்குறீங்க? வேற எந்த மாதிரி கேட்க சொல்றீங்க? எல்லாரும் நான் இங்க திரும்ப வந்ததை ரொம்ப சந்தோஷமா நினைச்சாங்க. நீங்க ஒருத்தர் தான் என்ன இங்க இருந்து துரத்துறதுலயே குறியா இருக்கீங்க. ஐயோ, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கலங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? மேடம், இங்க நான் கலெக்டர், நீங்க சப் கலெக்டர். அந்த லிமிட்டோட நில்லுங்க. நான் இந்த ஊரை விட்டு போகணும்னா என் மேல ரிமார்க் பண்ணணும். அதுக்காக அன்னைக்கு ஃபைல தொலைச்சிங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணை கொளுத்திருக்கீங்க. நான் கொளுத்தினா? ஆஃப் கோர்ஸ் நீங்க தான். உங்க அஜாக்கிரதை தான் இதுக்கு காரணம். அந்த அம்மா கொடுத்த மனுவை நீங்க பார்த்து ஒரு தீர்வு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த அம்மா ஏன் தன்னை தானே கொளுத்திக்க போறாங்க? இல்ல சார், நான் அந்த மனுவை பார்க்கவே இல்ல. ஆஹா, பார்த்திருந்தா கண்டிப்பா உதவி பண்ணிருப்பேன். நோ நோ நோ, இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க அந்த மனுவை பார்த்துட்டு எதுவும் செய்யாம விட்டுட்டீங்க. அவங்களால அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியல. அதான் நம்ம ஆபீஸ் வாசல்ல அவங்க சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்க இந்த ஊர்ல ஒரு புரட்சி புயலா வலம் வரணும். இந்த ஆபீஸ்க்கு வரவங்க எல்லாம் எனக்கு தர மரியாதைய உங்களுக்கும் தரணும்னு கனவு காண்றீங்க. அந்த கனவை நிறைவேற்றிக்கிறதுக்காக என் பேரை டேமேஜ் பண்ணணும்னு பாக்குறீங்க, அதானே? ஆக்ஷன் எடுக்காம விட்டுட்டா அந்த அம்மா எமோஷனல் ஆகி தீக்குளிப்பாங்க. நீங்க அவங்கள தோல்ல தூக்கி போட்டுட்டு ஓடணும். ஹாஸ்பிட்டல்ல கூடவே இருந்து காப்பாத்தணும். சப் கலெக்டர் சாதனைன்னு பத்திரிகைகள் பாராட்டணும், பாக்குறவங்க எல்லாம் பாராட்டணும். அதுக்காக தானே இதெல்லாம். உங்க தற்பெருமைக்காக தான் அந்த மனு மேல நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருந்திருக்கீங்க. சார், நான் நேர்மையானவன். கேவலம் ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு பொண்ணோட உயிரோட நான் விளையாட மாட்டேன். சாரி, இதுக்கு மேல உங்க பேச்சு எடுபடாது. ஒரு சாதாரண பிரச்சனைய இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக்கிட்டீங்க. சார், கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், அந்த அம்மா கொடுத்த மனு என் கைக்கு வரல. திரும்ப திரும்ப பொய் சொல்லாதீங்க. அந்த அம்மா இன்னைக்கு உங்க மேல இருந்த கோவத்துல தான் தீ குளிச்சிருக்காங்க. கொளுத்திக்கும் போது கூட அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? கங்கா ஒழிக, கங்கா ஒழிகன்னு உங்க பேரை சொல்லி தான் தீ குளிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த சீட்ல நீங்க உட்காரணுமா? சார், உட்காரணும்னா சொல்லுங்க, நான் இன்னைக்கே வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடுறேன். இங்க பாருங்க கங்காதேவி, இங்க நல்லது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு, கெட்டது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. சார், நான் பார்க்கவே பார்க்காத மனு அது. இன்னும் சொல்ல போனா நான் வாங்காத மனு அது. ஆனாலும் மரியாதை நிமித்தமா உங்க கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். வைத்தியநாதன், சப் கலெக்டர் ரூம்ல இருக்கிற எல்லா மனுவையும் உடனே இங்க எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சார், கலெக்டர் சார் மனுவெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. மேடமும் அங்கே தான் இருக்காங்க. நீ எங்கே போன? டீ சாப்பிட போனேன் சார். அப்படியே? ஆமாம் சார். இத பாருங்க, நான் பொறுமையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். என்னோட மௌனத்துக்கு காரணம் நான் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை. சார் வாங்க. சார், அங்க இருந்த மனு. வைத்தியநாதன், நீங்க எங்கே இருங்க. நாளைக்கு அவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போனா எனக்கு ஆதரவா நீங்க தான் சாட்சி சொல்லணும். அந்த தீ குளிச்ச அம்மா பேர் என்ன? சந்திரா. நான் உங்களை கேட்கல, சொல்லுங்க வைத்தியநாதன். சந்திரா. சந்திரா. இதுக்கு பேர் என்ன?
உங்க டேபிள்ல இருந்த மனுக்களோட தான் அந்த அம்மாவோட மனு இருந்திருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? சத்தியமா நான் பாக்குறப்ப இது இல்ல. ஓ கம் ஆன், நான் என்ன இத மேஜிக் பண்ணி இங்க வர வச்சிருக்கேன்? உங்க கண்ணு முன்னாடி தானே எடுத்தேன். இந்த மனுவை எல்லாம் உங்க டேபிள்ல தானே எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு பெரிய பொறுப்புல இருந்துகிட்டு உங்களை மாதிரி போய் சொல்றவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். நீங்க உங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி என்னோட பேரை கெடுக்க பார்த்திருக்கீங்க. நோ, இத நான் முறைப்படி அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி உங்க மேல ஆக்ஷன் எடுக்க சிபாரிசு பண்ண போறேன். யூ கேன் கோ. ஐயோடா அப்பா. இனிமே உங்களை இந்த ஆபீஸ்ல நான் பார்க்கவே விரும்பல. கெட் அவுட். மேடம் போஸ்ட். கங்காமா இருக்காங்களா? கொடுங்க. அவங்க கிட்ட தான். அக்கா அக்கா. வணக்கம்மா, உங்களுக்கு பதிவு பணம் இருக்கு. வணக்கம்மா. கங்கா, என்னம்மா? தெரியலம்மா, பாக்குறேன். என்னம்மா கடுதாசி? கவர்மெண்ட் எனக்கு கொஞ்ச நாள் கட்டாய லீவ் கொடுத்துருக்கு. கட்டாய லீவா? ஏம்மா? நான் என்னோட வேலையில கவனக்குறைவா இருந்திருக்கேனா, அதனால கட்டாய லீவ் கொடுத்துருக்காங்க. என்னக்கா இது? உன் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீ இவ்ளோ சாதாரணமா இருக்க? நீ வீட்ல இருக்கும்போது கூட ஆபீஸ் வேலையை தான் பார்த்துட்டு இருப்ப. உன் மேல எதுக்காக நடவடிக்கை எடுக்கணும்? நான் தான் நேத்தியே சொன்னேனே, அந்த அம்மா தீ குளிச்சதுனால நான் தப்பு பண்ணிருக்கிறதா அவர் என்ன கண்டிச்சாருன்னு. நான் என்னோட வேலையில கவனக்குறைவா இருந்தேன்னு என் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் தான் சிபாரிசு பண்ணிருக்காரு. அக்கா, இது ரொம்ப ரொம்ப அநியாயம்க்கா. கங்கா, அப்போ மாப்பிள்ளை தான் உன் மேல நடவடிக்கை எடுத்திருக்காரா? அப்படிலாம் இல்லம்மா, அவர் சொன்னதுனால அரசாங்கம் என் மேல நடவடிக்கை எடுத்திருக்கு. வேலையில கவனக்குறைவா இருந்தா யாரா இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் பாக்குறப்ப ஏன் பார்வைக்கு படாத அந்த அம்மாவோட மனு அவர் பாக்குறப்ப கிடைச்சது. அத அடிப்படையா வச்சுதான் என் மேல நடவடிக்கை எடுக்க சிபாரிசு பண்ணிருக்காரு. அக்கா, நிச்சயமா இது வேற யாரும் செஞ்ச சதி வேலை தானே? நீ மாமா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இது வேற யாரோ செஞ்ச சதி வேலைன்னு தானே நான் அவர்கிட்ட சொன்னா என்ன காப்பாத்திக்கிறதுக்காக பொய் சொல்றதா அவர் நினைப்பாரு. சொல்லி அவருக்கு புரியாம போறதை விட சொல்லாம அந்த தண்டனையை ஏத்துக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. கங்கா, நீ இத சொல்லாம விட்டுட்டா மாப்பிள்ளை மனசுல நீ இன்னும் தப்பா தோணுவியம்மா. வேலையில வந்த இந்த பிரச்சனைய நான் வாழ்க்கையில கிடைச்ச ப்ரமோஷனா நினைக்கிறேம்மா. ஹாஸ்பிட்டல்ல பேசாம படுத்துட்டு இருக்கிற அந்த அம்மா, நான் மனுவை சப் கலெக்டர் கிட்ட நேர கொடுக்கல, வேற ஆள் கையில தான் கொடுத்தேன்னு அந்த அம்மா சொன்ன அப்புறம் நான் நடவடிக்கை எடுப்பேன்.
முதலாளி உங்களை பார்க்க இளவஞ்சி அம்மாவும் மாப்பிளையும் வந்திருக்காங்க. அப்படியா? சரி நீ போ. சரிங்க. மாமா அப்பா என்ன மாப்பிள, ஆடி மாசத்துல அடிச்ச காத்துல கிழிஞ்ச வாழை இழ மாதிரி களை எழுந்து உக்காந்துருக்கீங்க. என்ன அந்த கங்கா மேல எடுத்த நடவடிக்கை தானே? பின் என்ன மாமா, நாம் ஒண்ணு நினைச்சா விஷயம் எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. அந்த தீ குளிச்ச பொண்ணை கங்கா காப்பாத்திட்டா. அட, அவளை காப்பாத்துற என்ன, அவ பதவியை காப்பாத்திக்க முடியல. நடவடிக்கை எடுத்து வெளியே அனுப்பிட்டாங்கல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படு மாப்பிள.